இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார் சொல்லி புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. காலைதோறும் புதுப்பிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 51 டெய்லி படிக்கிறோம். காலைதோறும் ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தலும், என் பாவங்களை போக்கியலும், என்னை ஈசோப்பினால் என்னை கழுவியலும், நான் தூய்மையாவேன், உம்முடைய தூயாவியரிடமிருந்து எடுத்து விடாதேயும். என்ன அழகான திருப்பாடல் 51. இத்தனை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை உள்பொருளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள எவ்வளவு நாட்கள் எடுக்கும்? திருப்பாடல் 51 என்ன அருமையான சங்கீதம். ஆண்டவரே நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. ஆண்டவரே உம்முடைய திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். உம்முடைய தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நீர் விரும்புவதோ உள்ளத்து உண்மை. காலைதோறும் புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் வெளிவேஷம். ஆண்டவர் வெளிவேடக்காரரே ஐயோ உங்களுக்கு கேடு. என் தந்தை இருந்தால் ஒழிய யாரும் எதுவுமே பெற முடியாது. அவருடைய இயேசு சொல்ற வார்த்தை, என்னிடம் வருபவர்கள் நான் என் தந்தையை மறுதளிப்பீர்கள், நானும் அவர் முன்னிலையில் உங்களை நான் மறுதளிப்பேன். உன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவரை என் தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களை நான் என் நண்பர்கள் என்றேன், உங்களை என் சகோதரர்கள் என்றேன், உங்கள் காலடிகளை நான் கழுவினேன். இயேசுடைய ஒவ்வொரு காரியங்களும், நான் போதகரும் குருவும் ஆகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் மற்றவருடைய